ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட தோட்டத்தை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது எங்களோட தோட்டத்தின் நுழைவாயில். சரியா, இங்கால பைத்த இருக்குது. பைத்தங்க நின்றுட்டு நல்லா தான் இருக்குது. இதில் எப்போ பைத்தங்க பிடிங்க கொண்டு நிற்கிறார். உங்களோட பைத்தியக்க நோய் கொஞ்சம் கூடிட்டு பிடிங்கின பைத்தங்க கொண்டே கட்டணுங்க சந்தையை கொடுக்குறாக்கு. அப்போ ஒரு வாய்க்காலுக்கு பிடிங்கின பைத்தங்க கொண்டு வந்து கடைசி பாத்திக்க வைப்பார். அதானே இதில் அடுக்கி வச்சுக்கார். இது நோய் விழுந்த பைத்தங்கொடி இதில் இருக்கு. இங்கே கொஞ்சம் நோயில் கூட விழுந்திருக்கு. இதில் பைத்தங்க அடுக்கி வச்சிருக்கேன். இந்த முதல் பாத்திக்கூடிய பைத்தங்க எல்லாம் இந்த கரையில் அடுக்கி வச்சுக்கணும். கடைசி பாத்தி என்னோடைய இனி இதுக்கு எல்லா பைத்தங்காயிலையும் கொண்டு முன்னுக்கு அம்மா பைத்தங்க கட்டி கொண்டு நிற்கிறா. புடியா வாட்டை கொண்டு அப்பா கொடுக்க அம்மா என்ன செய்வாண்டா தவத்தி நல்ல பைத்தங்க அப்படி அதில் இருக்க புழுக்கள் அப்படியான பைத்தங்க எல்லாம் தவத்தி வச்சுட்டு நல்ல பைத்தங்க கட்டி கழுவிட்டு சந்தையை கொடுக்குறேன். நம்ம நாற்றுக்கு எடுத்து வச்சுக்கணும் பைத்தங்க. இங்கே நீட்டு கொடி இருக்குது. இது அழிக்க போயினவேணி ஏன்னாண்டா வச்சு நிறைய நாள் ஆகிட்டு தான் போய் நீ அது இந்த காலம் முடிஞ்சுது. அப்போ நீ அதை அழிச்சிரு வேறொரு பயிர் வைப்பு நம்ம இருக்குதான். ஒரு நீட்டு காயும் காணையில் இதில் ஒரு வித்தியாசமான முறையில் பைத்தங்க கொடியை கட்டி வச்சுக்கணும். உபந்தி மரம் நிற்குது நாளை போக. இதில் பாகல் கொடி நிற்குது. இது எனக்கு காய்க்க விளக்கிடல. இப்போ தான் பூ பூத்து இருக்குது. எனக்கு கொஞ்சம் காலத்தில் இது காய்க்கும். அப்படி அங்கால போனால் தக்காளி செடி நிற்குது. கொஞ்சம் இப்போ காய்க்க வலிக்கிடுது. கொஞ்சம் அழைது அறுவடை செய்வினம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த காணொளியும் நிறைவு செய்ய போகிறேன். நாங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய் பாய்.